வெல்கம் டு ஆராவில் சத்துமாவு வழங்கும் பாசிட்டிவிட்டி. இந்த டீ மாதிரி சிகரெட்டை வந்து இவ்வளோ அடிச்சுக்கிட்டா ஒன்றும் தப்பு கிடையாது, எனக்கு அதெல்லாம் எதுவுமே ஆகாது, ஒரு கேன்சர் வராது, ஒரு லங் கேன்சரோ ஒரு வாய் கேன்சரோலாம் வராதுன்னு நினைக்கிறாங்க. அது உண்மையா டாக்டர்? ஸ்மோக்கர்னால் சிகரெட்ஸு 100க்கு கீழே இருந்தால் தான் அவங்க நெவர் ஸ்மோக்கர். இப்போ ஒரு நாளைக்கு ஒன்று எடுக்கிறாங்கன்னா எது ஓரல் கேன்சருடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ், நான் எப்படி அதை கண்டுபிடிச்சிக்கிறது? இந்த வாயில் வெளியிலேயே இருக்கிற ஆர்கனாக இருந்தால் கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 3வது ஸ்டேஜ் 4வது ஸ்டேஜில் தான் வர்றாங்க. தான் கேட்கும். அதுதான். ஸோ அது எதனால் வர்றாங்க அப்படின்னா அறிஞ்சிருப்பாங்க இதெல்லாம் தான் பிரச்சனைன்ட்டு. ஏன்னா நம்ம கவர்மெண்ட்லேயே நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முகேஷ் ஷோ அந்த டாடா மெமோரியல் ஹாஸ்பிட்டலோட வீடியோ தான் போடுவாங்க. திறக்கும்போது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு 3 ஃபிங்கர்ஸ் லெவலுக்கு போகிற மாதிரி இருக்கும். எது நார்மலாக நார்மல் டொபாக்கோ யூஸ் பண்ணாதவங்களுக்கு 3 விரல் போகிற அளவு வாய் திறக்க முடியும். இருங்க நான் செஞ்சு பார்க்குறேன். வாயில் வந்து பார்த்தீங்கன்னா வாய் புற்றுநோய் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு அதுலேருந்து அவங்க மீண்டு வர்றதுங்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யலாம்? அந்த திங்கிங் வரும்போது அவங்க வேறு என்னென்ன ஹேபிட்ஸ் எல்லாம் அவங்க செஞ்சாங்கன்னா அவங்களால இதுலேருந்து வெளியில் வர முடியும்? அது கொஞ்சம் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஃபஸ்ட்டு அந்த எந்த பிஹேவியர்னு கண்டுபிடிக்கணும். எந்த இடத்துல நீங்கள் போய் ஸ்மோக் பண்ணுறீங்க, எதனால் ஸ்மோக் பண்ணுறீங்கன்றது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த மாதிரி. இப்போ கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு சொல்லி எத்தனை லட்சத்தை நான் செலவு பண்ணணும் இந்த மாதிரி எனக்கு வந்துருச்சுன்னா? ஓரல் கேன்சரோ இல்லை வந்துட்டு தொண்டை புற்றுநோயோ எடுத்துப்போம். இப்போ வந்து அதுக்கு பார்த்தீங்கன்னா 10 பேர் பிடிச்சாங்கன்னா அதில் 7-8 பேர் சிகரெட் ஒரு டொபாக்கோட டைரக்ட் காஸ்ட்டில் இறந்துருவாங்க. வந்து இந்த வேப்பிங்கு இந்த மாதிரி கூல்லுப்பு அந்த மாதிரி சின்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி குழந்தைங்களையும் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. நம்ம சென்னையில் ஸ்ருங்கேரி சாரதா ஈக்விட்டாஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கோங்க. நான் போன தடவை இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கும் போது இந்த பாயிண்ட்டை சொன்னேன், இப்போயும் அதை சொல்லி தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு மோஸ்ட் அஃபோர்டபுள் கேன்சர் ட்ரீட்மெண்ட் இன் இந்தியான்னு அடிச்சிங்கனாலே இந்த மருத்துவமனையினுடைய பெயர் வரும். மற்ற இடங்களை காட்டிலும் விலை குறைவாக ஒரு சேவை மனப்பான்மையோட கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்ருக்காங்க. அதனால் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்கிட்ட பேசுகிறது அப்படின்னாலே எனக்கு ரொம்ப ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா நிறைய ஏழை எளியவர்களுக்கு பணம் நிறைய செலவு பண்ண முடியாதவர்களுக்கான ஒரு மருத்துவமனையாக அந்த மருத்துவமனை இருக்குங்க. இன்றைக்கி தேதிக்கு புற்றுநோய்ங்கிறது இவருக்கு தான் வரும், அவருக்கு தான் வரும், இந்த வயசுக்காரங்களுக்கு அந்த வயசுக்காரங்களுக்குலாம் கணக்கே கிடையாது. எல்லாருக்கும் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட வாழ்க்கை சூழல் நம்ம இருக்கோம். அப்படின்னும் போது இந்த ஓரல் கேன்சர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. நம்ம மார்பக புற்றுநோய் பற்றி நிறைய பேசுவோம், வேறு சில புற்றுநோய்கள் பற்றிலாம் கூட நம்ம பேசுவோம். ஆனால் இந்த வாய் புற்றுநோய் ஓரல் கேன்சர் அப்படிங்கிறது இந்த தியேட்டரில் போடுவாங்கல்ல ஃபஸ்ட் எடுத்தோன்னா அப்போ தான் பார்ப்போமே தவிர மற்ற நேரத்தில் பார்க்க மாட்டோம். ஆனால் நமக்கு வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதை எப்படி நம்ம வந்து சிம்டம்ஸை கண்டுபிடிச்சிக்கிறது, அந்த அறிகுறிலாம் என்ன, அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்குது, அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பெண்கள் இந்த வீடியோவை மஸ்ட்டாக பாருங்கள். உங்களுடைய கணவனோ அண்ணனோ தம்பியோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களோ நண்பரோ யாருக்காவது இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள்லாம் ஏதாவது இருக்கிற மாதிரி இருக்குன்னா அவங்களையும் நீங்கள் திருத்துறதுக்கு உதவும். இன்றைக்கி இது சம்பந்தப்பட்ட அதாவது அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை 800க்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சையை செய்த ஒரு அனுபவம் ஏறிய மருத்துவர் நவீன் பத்மநாபன் நம்ம கூட இருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணலாம். அவங்கக்கிட்ட இன்னும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ சிகரெட்டில் இருந்து தான் இந்த புகை பழக்கங்கிறது தொடங்குது. இன்றைக்கி வந்து அந்த தலஹானி குட்டின்னு என்னென்னமோ ஒரு வேரியண்ட்லாம் சொல்கிறாங்க. இப்போ இந்த சிகரெட்டில் இருந்து தொடங்கும் போது ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு 1 சிகரெட்டு இல்லை ஒரு நாளைக்கு 2 சிகரெட்டு, இந்த டீ மாதிரி சிகரெட்டை வந்து இவ்வளோ அடிச்சுக்கிட்டா ஒன்றும் தப்பு கிடையாது, எனக்கு அதெல்லாம் எதுவுமே ஆகாது, ஒரு கேன்சர் வராது, ஒரு லங் கேன்சரோ ஒரு வாய் கேன்சரோலாம் வராதுன்னு நினைக்கிறாங்க. அது உண்மையா டாக்டர்? அது உண்மையே கிடையாது. இப்போ நம்ம என்றைக்கோ ஒரு நாள் நம்ம மற்ற ஃபுட்டுக்கெலாம் சொல்லலாம். இப்போ வந்து ஏதோ ஒரு என்றைக்கோ ஒரு நாள் நான் வந்துட்டு ஒரு மட்டன்ஸ் ரெட் மீட் சாப்பிட்டோம் அதனால் கம்மி அந்த மாதிரி நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு சொல்லுவாங்க. சிகரெட்டோ இல்லை டொபாக்கோ ரிலேட்டட் சிகரெட்டு, நீங்கள் சொல்கிற மாதிரி சிகரெட்ஸு, இந்த புதுசாக வர்ற இந்த சிகரெட்ஸ் வேப்பர், ஆமாம் வேப்பிங்கு, இது எல்லாமே வந்துட்டு டொபாக்கோ ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ். இது எந்த டொபாக்கோ ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸுமே வந்துட்டு ஒன்றுமே சேஃப் கிடையாது. ஸோ அது நம்ம கேட்டகரைசேஷனில் பார்த்திங்கன்னா நெவர் ஸ்மோக்கர்னு இருப்பாங்க, ஃபார்மர் ஸ்மோக்கர்ஸ். நம்ம WHO கேட்டகரி கொடுத்துருக்காங்க. நெவர் ஸ்மோக்கர்ஸ் அப்படின்னா அவங்க வாழ்நாள் முழுவதும் டொபாக்கோ ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸு
வந்து ஆர் சிகரெட்ஸ் ஸ்மோக்கர்னால் சிகரெட்ஸு 100க்கு கீழே எடுத்திருந்தால் தான் அவங்க நெவர் ஸ்மோக்கர். இப்போ ஒரு நாளைக்கு ஒன்று எடுக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு 1 2 எடுக்கிறோம் அப்படின்ட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதத்துலேயே வந்துட்டு 100க்கு மேலே போகுது. ஸோ எந்த அமௌண்ட்டுமே சேஃபு கிடையாது. ஸோ அதுதான் சொல்ல வரேன். அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் லைட் ஸ்மோக்கர், வேறு பிரச்சனைகளுக்கெல்லாம் வருவாங்க. நான் லைட்டாக தாங்க ஸ்மோக் பண்ணேன். என்னங்க லைட்டுன்னா, சாப்பிட்டோன்னு ஒரு வாட்டி அடிப்பேன், ஈவினிங் ஒரு வாட்டி அடிப்பேன், ஏதோ டீ குடிக்கும்போது அடிப்பேன். அது மாதிரி எத்தனை வருஷங்க அடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு 5-6 இயர்ஸ். அப்படி பார்த்தீங்கன்னா அது ஒரு லாங் இதுதான். ஸோ எந்த அமௌண்ட்டுமே சேஃப் கிடையாது. ஓகே டாக்டர், இப்போ எனக்கு மற்ற புற்றுநோய்கள்லாம் இருக்குன்னா அதெல்லாம் இந்த ஸ்டேஜ் 3, 4 அப்படின்லாம் இருக்கும். இன்னொன்று இன்டீரியர் ஆர்கன்ஸில் இருக்கும். ஸோ இன்டீரியர் ஆர்கன்ஸில் எனக்கு என்ன சிம்டம் காட்டுதுன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து நுரையீரலை கண்ணால் பார்க்க முடியாது, நான் குடலை கண்ணால் பார்க்க முடியாது, நான் வந்து மார்பகத்துக்குனாலும் உள்ளே தான் அது ஏதாவது நடக்கும் பார்க்க முடியாது. ஆனால் ஓரல்னும் போது என் வாய் நான் கண்ணாடியில் பார்த்தாலே தெரிஞ்சிடும், எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க பார்த்தாலே தெரிஞ்சிடும். அப்போ எனக்கு என்ன மாதிரியான அறிகுறிகளை இது காட்டும்? ஏதாவது ஒரு சின்ன ஒரு பரு மாதிரி வருமா, ஒரு இது மாதிரி இருக்குமா? எது ஓரல் கேன்சருடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ், நான் எப்படி அதை கண்டுபிடிச்சிக்கிறது? இது ரெண்டாக நான் பிரிச்சிடுறேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஓரல் கேன்சர்னால் வந்துட்டு வாய் சம்மந்தப்பட்ட புற்றுநோய்கள். இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி வெளியிலேயே இருக்க ஆர்கன். பட் இருந்தாலுமே இந்த வாயில் வெளியிலேயே இருக்கிற ஆர்கனாக இருந்தால் கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 3வது ஸ்டேஜ் 4வது ஸ்டேஜில் தான் வர்றாங்க. அதுதான். ஸோ அது எதனால் வர்றாங்க அப்படின்னா ஒரு 2-3 ரீசன் சொல்லலாம். ஒன்று வந்துட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இக்னோரன்ஸ், நெக்ஸ்ட்டு டினையல். இக்னோரன்ஸ்னால் என்னென்னா அறியாமை, இதுதான் பிரச்சனை அப்படின்ட்டு தெரியாமல் இருப்பாங்க. 2வது அறிஞ்சிருப்பாங்க இதெல்லாம் தான் பிரச்சனைன்ட்டு. ஏன்னா நம்ம கவர்மெண்ட்லேயே நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முகேஷ் ஷோ அந்த டாடா மெமோரியல் ஹாஸ்பிட்டலோட வீடியோ தான் போடுவாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும் இதுதான் வாய் புற்றுநோயின்ட்டு. ஆனால் அதெல்லாம் நமக்கு இருக்காது அப்படின்ட்டு நம்ம நினைப்பாங்க. ஸோ இது 2 ரீசன் தான் மெயினாக வந்துட்டு எல்லாருமே டிலே ஆகுறது. சம்டைம்ஸ் வந்து மிஸ்டயக்னோசிஸ், இதுவாக தெரிஞ்சிருக்கும், சம்டைம்ஸ் வந்துட்டு அதனால் வந்துட்டு போகாமல் இருந்திருப்பாங்க, தெரிஞ்சே போகாமல் இருந்திருப்பாங்க, இல்லைன்னா டயக்னோசிஸ் லேட் ஆகிருக்கு. ஸோ வாய் வெளியிலே இருக்கிறதுனால அதை ரொம்ப ஈஸியாக வந்து முதலே கண்டுபிடிக்க முடியும். பட் ஆனால் நிறைய பேர் லேட்டாக தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே. இன்னொரு ரீசன் லேட்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வாய் அவங்க ரொம்ப நாளாக புகையில போடும்போது வாய், அதாவது வந்துட்டு அந்த குட்காவோ கெய்னியோ இந்த மாதிரி வாயில் கடிச்சு போடுற புகையில, அதாவது ஸ்மோக்லெஸ் டொபாக்கோன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பார்க்கும்போது வந்து வாய் வந்துட்டு நம்மளுக்கு திறக்கும்போது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு ஒரு 3 fingers லெவலுக்கு போகிற மாதிரி இருக்கும். இது நார்மல் டொபாக்கோ யூஸ் பண்ணாதவங்களுக்கு 3 விரல் போகிற அளவுக்கு வாய் திறக்க முடியும். நான் செஞ்சு பார்க்குறேன். ஸோ அந்த அளவுக்கு முடியுது. ஸோ டொபாக்கோ யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்க வாய் வந்துட்டு அந்த திறக்கிறதோட தன்மை வந்து சுருங்கிடும் அந்த டொபாக்கோனால. ஸோ அதனால் அவங்களுக்கு வாய் திறக்கிறதே வந்து ஒரு 2 fingers இவ்வளவோ, இல்லை சம்டைம்ஸ் சில பேருக்கு 1 finger அந்த லெவலுக்கும் இருப்பாங்க. அப்போ வந்துட்டு உள்ளே இருக்கிறது தெரியாமல் இருக்கலாம். ஓகே, அதுவும் ஒரு ரீசன். கொஞ்சம் சில பேர் லேட்டாக ஃபார்ம் ஆகிறதுக்கு. பட் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அறியாமை. இன்னொன்று வந்துட்டு டினையல்னால் வந்துட்டு நமக்கு வராது அப்படின்ட்டு ஒரு அலட்சிய போக்கு, எனக்கு அதெல்லாம் இருக்காதுன்ற ஒரு அலட்சிய போக்குனால இது விட்டுருவாங்க. 2. இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் கேட்டது வந்து என்ன மாதிரி சிம்டம், என்ன சிம்டம் இங்கே ஒரு பக்கு வரும், இந்த இடத்துல வாய்க்குள்ள வரும். நம்ம அதெல்லாம் என்ன பொதுவாக நினைப்போம்னா, நான் தெளிவாக கேட்டுக்கிறேன், வயிற்று புண்ணு வந்து வாயில சிக்னல் காட்டுது, நான் தேங்காய் பால் குடிச்சா எனக்கு சரியாயிடும் அப்படின்னு பொதுவான ஒரு எண்ணம் இருக்குல்ல எங்களுக்கு. கரெக்ட். ரெண்டு பேராக பிரிச்சுக்கணும். ஒன்று வந்து நான் டொபாக்கோ யூசர்ஸ், 2வது டொபாக்கோ யூசர்ஸ். ஸோ எந்த காமனாக சொல்லணுன்னா எந்த புண்ணாக இருந்தாலும், உடம்புலையே எந்த புண்ணாக இருந்தாலும் ஒரு 4 வாரத்துக்கு மேலே ட்ரீட்மெண்ட் எடுத்து, அதாவது நீங்கள் வீட்டு வைத்தியம் பார்த்துக்கிறது ஒரு விஷயம், வீட்டு வைத்தியம் ஏதோ ஒரு வாரம் பார்த்துக்கிறீங்க, அதுக்கப்புறம் சரியாகலைன்னா என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போவீங்க, அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு, ஒரு 2 weeks கொடுக்குறாரு, 3 weeks கொடுக்குறாரு. எந்த ஒரு புண்ணுமே ஆறாமல் 4 வாரத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து சஸ்பிஷன் தான் எல்லா இடத்துலையுமே பாடியில். வாயில் வந்து பார்த்தீங்கன்னா வாய் புற்றுநோய் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு புண்ணில் தான் ஆரம்பிக்கும். புண்ணோ இல்லை வந்துட்டு ஒரு லீஷன்னா, அதாவது வந்துட்டு ஒரு கட்டி மாதிரியோ, சின்னதாக ஒரு கட்டி மாதிரியோ புண்ணு மாதிரியோ அந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும். அதெல்லாம் வந்துட்டு நம்ம வாயை திறந்து கண்ணாடியில் பார்த்தாலோ, இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஒய்ஃபோ பசங்களோ வாயை திறந்து பார்த்தாலே அவங்களுக்கே தெரிஞ்சிடும். எந்த புண்ணுமே 4 வாரத்துக்கு மேலே ஆகலைன்னா
ஆறலைன்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம சஸ்பீஷியஸாக தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ அதுவும் நீங்கள் வந்துட்டு உங்கள் மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா, இப்போ இன் ஜென்ரல் இந்த மாதிரி வாய்ப்புண்ணுங்களுக்கு வந்துட்டு எல்லா ஃபிசிஷியன்ஸுமே பார்ப்பாங்க. அது வந்து இனிஷியலாக பார்த்து ஒரு ஜெல் போட்டு அதை ட்ரீட் பண்ணுறதுலாம் எல்லாருமே பார்ப்பாங்க. அதை தாண்டி வந்து அவங்களால ட்ரீட் ஆகலை, சரி ஆகலை அப்படின்னா அவங்களே வந்து மற்ற டாக்டர்ஸ் கிட்ட இப்போ ஓரல் அல்சர்னா சம்டைம்ஸ் டென்டிஸ்ட் பயாப்சி எடுப்பாங்க, இல்லைனா வந்துட்டு நம்ம சர்ஜன்ஸ் பயாப்சி எடுப்பாங்க, இஎன்டி டாக்டர் வருவாங்க. இப்போ நான் வந்து ஒரு கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஹாஸ்பிட்டல்லே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாதத்துக்கு நான் வந்துட்டு ஒரு 7-8 பேராவது பார்த்துருவேன். அதாவது கேன்சர் இல்லாமல், சார் நான் இந்த மாதிரி வந்து ஸ்மோக்கிங் பண்ணுறேன், டொபாக்கோ எடுக்கிறேன், அதனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி இருக்குது, அதனால் எனக்கு பயமாக இருக்குது, அதனால் வந்தேன் அப்படின்ட்டு ஒரு 7-8 ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேருக்குள்ளே நாங்கள் பார்த்துருவோம் ஒவ்வொரு மாதம். அந்த மாதிரி இதுவே ஆக்சுவலாக ஒரு குட் Good அவேர்னஸ். awareness. ஏதோ ஒரு வகையில் எனக்கு புண்ணு இருக்குன்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆமா நீங்க ஸ்டேஜ் 1 இருக்கீங்கன்ற மாதிரி கன்வெர்ட் ஆயிடும். ஆமாம், அந்த மாதிரி கதைகளும் இப்போ நான் வந்து இந்த சிம்டம்ஸ் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அந்த ஒரு கதையும் சொல்லிடுறேன். ஸோ சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா 4 புட்ட புண்ணு, 4 வாரத்துக்கு மேலே ஆகலைன்னா கண்டிப்பாக அந்த பயாப்சி எடுத்து பார்க்கணும். இது இன்னும் யாருக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா புகையிலை யூஸ் பண்ணுறவங்க. புகையிலை யூஸ் பண்ணுறவங்கன்னா யாருன்னா ஸ்மோக்கர் மட்டும் கிடையாது, ஸ்மோக்கர், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டொபாக்கோ, அதாவது வந்து புகையில வாயில் சூ பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாளாக வந்துட்டு வெத்தலை பாக்கு அதெல்லாம் வந்து ரெகுலராக சில பேர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க பல வருஷமாக. பான் பராக்கெல்லாம் புகையிலையில் வந்துடும். வெத்தலை பாக்கெல்லாம் வந்து ரொம்ப வருஷமாக பல வருஷமாக டெய்லிலாம் யூஸ் பண்ணுறவங்கலாம் பார்த்துருப்பீங்க. அவங்க எல்லாருமே வந்து இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். டக்குன்னு வந்துட்டு நம்ம இந்த டாக்டர் பார்த்துட்டு இப்போ இல்லைங்க இது வந்து புண்ணு சரியாகலை, நீங்கள் அந்த டாக்டர்கிட்ட போங்க, சர்ஜன் கிட்ட போங்க, டென்டிஸ்ட் கிட்ட போங்க, அவங்க பயாப்சி எடுப்பாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதெல்லாம் பண்ணணும். இப்போ இதோட கேள்வியை ஆட் பண்ணிடுறேன், அடுத்து நீங்கள் சொல்கிறது சொல்லுங்கள். இந்த ஆல்கஹால் குடிக்கிறவங்களுக்கு இந்த தொண்டை எரிச்சல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு நடந்தது. எது சாப்பிட்டாலும் எனக்கு தொண்டை எரியுதுன்னு சொல்லி உரப்பே சாப்பிடுவாங்க. அப்போயும் அவங்களுக்கு தொண்டை எரிச்சல் இருக்கும். அப்போ இந்த இடத்துல திகு 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 திகுன்னு எரியும் போது இங்கே வந்து கேன்சர், த்ரோட் கேன்சர் உருவாகிறதுக்கான வாய்ப்பு. இதுக்கும் இந்த ஆல்கஹால் புகையிலைக்கும் தொடர்பு இருக்கா, இல்லை இதுக்கு வேறு ஏதாவது காரணமாகுமா? இந்த இடத்துல எரியறது, அதாவது இந்த த்ரோட் இரிட்டேஷன், த்ரோட் அல்சரேஷன் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ காமனாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இருக்கும், ரிஃப்ளெக்ஸ் ஆகும், அதனால் தொண்டை புண்ணாகலாம், இல்லைனா ஏதாவது ஒரு ஃபீவர் அந்த மாதிரி வந்தாலும் தொண்டை புண்ணாகலாம், அந்த மாதிரி எரியலாம். ஆல்கஹால் யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்க, அதாவது இமீடியட்டாக யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ரிஃப்ளெக்ஸ் இஷ்யூஸு அந்த மாதிரிலாம் இருக்கலாம். ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் இஷ்யூஸ் கான்ஸ்டண்ட்டாகவே குடிக்காத அன்றைக்கி கூட வந்துட்டு நிறைய எரியறது, திகுன்னு எரியறதுலாம் இருக்கலாம். பட் என்ன இந்த மாதிரி ஒரு சிம்டம் ஒருத்தருக்கு இருக்குன்னா நம்ம என்னன்னா எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு மருத்துவரை அணுகணும். அந்த மெத்தாடிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவர் அணுகுனிங்கன்னா அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே மருத்துவர் அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட், அந்த ட்ரீட்மெண்ட் சரியாகலைன்னா டெஸ்ட்டுலேயும் நார்மலாக இருந்துச்சுன்னா யூஆர் வெல் அண்ட் குட் சேஃபு, டெஸ்ட்டில் வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணணும். சம்டைம்ஸ் அந்த ஒரு டெஸ்ட்டு எடுத்துகிட்டு இன்னொரு டெஸ்ட்டு கூட எடுக்க சொல்லலாம். ஸோ அந்த எரியறது அந்த மாதிரி ஒரு காரணங்களாக இருக்கலாம். இப்போ நாள்பட்ட புண்ணு, நான் வாயை பொறுத்த வரைக்கும் நாள்பட்ட புண்ணு சொன்னேன், ஏதோ கட்டியோ ஏதோ சொன்னேன், அதே மாதிரி வந்து ப்ளீடிங் அதுவும் இருக்கலாம். இன்னொன்று நிறைய பேருக்கு நம்ம பார்த்திங்கன்னா வந்து பல்லெல்லாம் லூஸ் ஆகி உடையும், சரிங்களா? அதில் இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வாய் புற்றுநோய், இப்போ அந்த பிக்சரில் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமாக இருக்கிறவங்க, அன்எஜுகேட்டடாக இருக்கிறவங்க அப்படி தான் வருவாங்கன்றதெல்லாம் கிடையாது. இப்போ நாங்கள் ஓபியில் பார்க்கும்போது நல்ல சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கிறவங்க கூட, லைக் வந்து கவர்மெண்ட்டில் ஒரு ஹை பொசிஷனில் இருப்பாங்க, ஐடியில் இருப்பாங்க, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டாக வருவாங்க. ஏங்க இதெல்லாம் பார்க்கவே இல்லைங்களாங்க அப்படின்ட்டு. இப்போ வாய் ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு வாய் திறந்தாலே வந்து அவ்வளோ பெரிய புண்ணு இருக்குது. அதை தவிர அவர் கிட்ட போனாலே அவர் பேசும்போது அந்த புண்ணு இன்ஃபெக்ட் ஆகி ஸ்மெல் வருது. இதெல்லாம் எவ்வளோ நாள் எப்படி விட்டுருக்கீங்க அப்படின்ட்டு கேட்டாலும் வந்துட்டு அவருக்கு கிளியர் ஆன்சர் இல்லை. ஏன்னா அவர் வந்து ஒன்று அறியாமையில் இருந்திருக்கிறாரு, இன்னொன்று கொஞ்சம் அவங்க டென்டிஸ்ட்டும் அலர்ட் பண்ணியிருக்கிறாங்க, சார் இது பிரச்சனையாக இருக்குது நீங்கள் போய் பாருங்கன்ட்டு. இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி வயிறில் புண்ணு இருந்தால் வாயில் வரும் அப்படின்ட்டுலாம் கூட ஒரு 6 மாதம் தள்ளி போட்டிருக்காரு அவர். அந்த மாதிரியும் இருக்குது. இது ஒரு ஸ்டேஜ்னால் இப்போ பார்த்திங்கன்னா நான் 10 பேர் ஒரு மாதத்துக்கு நான் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதாவது கேன்சரே இல்லாமல் அவேர்னஸ்க்கு. இப்போது வந்து ஒரு 2 பேர் வந்துட்டு எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு டெய்லரு, ஒரு ஆட்டோ பர்சனு. அந்த டெய்லர் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு ரேர் பிளட் குரூப், பாம்பே பிளட் குரூப்பு அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு புகையில் வந்து ஒரு 4-5 வருஷம் போட்டிருக்கிறாரு. அவருக்கு எந்த சர்ஜரி பண்ணணும்னாலுமே ரொம்ப அவருக்கு வந்து ரத்தம்லாம் வந்து அந்த பாம்பே பிளட் குரூப்னால அது ரிசர்வ் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அவர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்திருக்காரு. ஒரு புண்ணுன்னு வந்தவுடனே அவர் புகையில் ரொம்ப நாள் முன்னாடி போட்டிருக்காரு,
அப்படின்றது அவருக்கே தெரியும். ஸோ அந்த புண்ணுன்னு வந்தோடனே உடனே வந்துட்டார். சார் எனக்கு வந்து இந்த மாதிரி இது இருக்குது, கேன்சராக இருக்கலாமான்னு பயமாக இருக்குது பாருங்கள் அப்படின்னாரு. எப்படிங்க இவ்வளோ சீக்கிரம் வந்தீங்க? சார் நான் எனக்கு சர்ஜரிலாம் பண்ணணுன்னா ரொம்ப இதுங்க ரொம்ப கஷ்டம், அந்த பிளட் குரூப்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. அதனால் நம்ம எதுவாவது இருந்தாலும் சின்னதாக இருக்கும்போதே வந்துடலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அவருக்கு சின்னதாக இந்த டங்கில் ஒரு ஸ்மால் சர்ஜரி பண்ணிவிட்டு இப்போ அவர் நல்லா இருக்கார். மோர் தென் 1.5 இயர்ஸ் வரைக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கார் அவர் வேலை. வாய்ஸ் சேஞ்ச் இல்லை, ரொம்ப வாய்ஸ் சேஞ்ச் இல்லை. டங்கில் ஒரு சின்ன பாட்டு எடுக்கிறதுனால வாய்ஸ் சேஞ்ச் இல்லை. நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா இருக்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு ஆட்டோ பர்சனும் பார்த்திங்கன்னா, அவரும் புகையிலெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு எஃப்எம்லேயோ இல்லை இதுலேயோ அந்த மாதிரி கேட்டுட்டு சின்ன புண்ணு இருக்கும்போதே டக்குன்னு வந்துட்டார். அது பார்த்தோன்னே உடனே நாங்கள் அதை பயோப்சி பண்ணோம். அது கேன்சர்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணோம். இப்போ ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஆக போகுது. அவரும் நல்லா இருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பாசிட்டிவ் ஸ்டோரிஸும் இருக்குது. இப்போ நான் ஒரு ஒரு காலேஜ் படிக்கிற பையனாக இருக்கேன். இல்லை இன்னைக்கு தேதிக்கு சொல்லவே ரொம்ப மன கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் சொல்லி தான் ஆகணும். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வேலை செய்கிறவங்க யாராக இருந்தால் கூட இந்த புகையிலை போடுறதோ, இந்த சின்ன சின்ன இதெல்லாம் இந்த ஹான்ஸ் அது இதுன்னு நிறையா சொல்கிறாங்க. இந்த மாதிரி போடுறதோ, சிகரெட்டு பிடிக்கிறதோ, கூல் லிப்பு, லொட்லூஸுக்கு ஏகப்பட்டது இருக்குது, என்னென்னமோ டேர்ம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்துகிறவங்க இருக்காங்கல்ல. இப்போ இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாருக்குமே எனக்கு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு வரும். அந்த தாட்டு தான் வரும். இது என்ன செஞ்சிட போகுது, அவன் என்னென்னமோ பண்ணிட்டு எப்படியோ சும்மா இருந்துட்டு போனாங்க. இந்த அவரெல்லாம் தெரியுமா, சாகுற அன்று வரைக்கும் பொடி போட்டார், சாகுற வரைக்கும் அவர் புகையில போட்டார், அவருக்குலாம் என்ன கேன்சர் ஆகிச்சு, 90 வயசு வரைக்கும் நல்லா ஆண்டு அனுபவிச்சு போனார் போடா அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அந்த மாதிரியான ஆட்களுக்கு ஒரு மருத்துவராக நீங்கள் பயமுறுத்துங்கன்னு நான் சொல்ல வரல, ஆனால் இதை தெரிஞ்சுக்கோங்கப்பா அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதர் ஹெல்த் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹார்ட் வெசல் சுருக்கமாகி ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்போ, அப்புறம் லங்கு ரொம்ப நாள் இருந்துச்சு லங் இது வர்றதுக்கு வாய்ப்போ, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி க்ரானிக்காக நிறைய பேர் கொடுக்குறவங்க ஸ்மோக் பண்ணுறவங்கள பார்த்திங்கன்னா வந்து இந்த செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் அண்ட் இன்ஃபர்டிலிட்டி அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு எல்லா ஆர்கன்ஸ்லேயுமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரத்த நாளங்கள் எல்லா இடத்துலையுமே சுருங்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள், நம்ம டொபாக்கோ யூஸ் பண்ணுறதால வாய் புற்றுநோய் வரும்னு சொன்னால் எனக்கு வராது, நீங்கள் போயிடலாம். ஆனால் தெரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய இந்த வெசில்லாம் இருக்குல்ல, ரத்தத்தை கேரி பண்ணிட்டு போகக்கூடிய அந்த நரம்புகள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு சுருங்குச்சுன்னா ரத்தம் போகாது, ரத்தம் போகலைன்னா ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்குது. எனக்கு ஹார்ட் அட்டாக்கும் வராது நீங்கள் நினச்சிங்கன்னா செக்ஷுவல் வந்து எரெக்ஷனுக்கு பிரச்சனை வரும், டிஸ்ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. இதுக்கும் நீங்கள் பயப்படலன்னு வைங்களேன், வேறு எதுக்குமே பயப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால இந்த பாயிண்ட்டுக்காவது நம்ம பயந்து அதை கொஞ்சம் கைவிடுறதுக்கு முயற்சிக்கலாம். இப்போ கைவிடுறதுக்கு முயற்சிக்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறாரு டாக்டர், அவருக்கு என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது? ஏன்னா இப்போ 11 மணிக்கு டீ குடிக்கணுங்கிறது எனக்கு வந்து மசில் மெமரி, சாயங்காலம் 4 மணிக்கு டீ குடிக்கணுங்கிறது மசில் மெமரி. அந்த மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். எனக்கு பழக்கம் இல்லை, டொபாக்கோ சிகரெட்டெல்லாம் நான் வாயில் இது வரைக்கும் பட்டதே கிடையாது. எனக்கு இத்தனை வருஷத்தில் எனக்கு சுத்தமாக பழக்கம் இல்லை. ஆனால் இப்போ சிகரெட் அடிக்கிறவங்களுக்கு இத்தனை மணி ஆனால் சிகரெட் குடிக்கணும், இத்தனை மணி ஆனால் சிகரெட் குடிக்கணும், இத்தனை மணி ஆனால் வாய்க்குள்ளே போடணும், சாப்பிட்டு முடிச்சோன்னே ஒரு பாக்கெட் எடுத்து வாயில் வைக்கணும் அப்படிங்கிறது மசில் மெமரி மாதிரி ஆகுது. அதுலேருந்து அவங்க மீண்டு வர்றதுங்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யலாம்? அந்த திங்கிங் வரும்போது அவங்க வேறு என்னென்ன ஹேபிட்ஸ் எல்லாம் அவங்க செஞ்சாங்கன்னா அவங்களால இதுலேருந்து வெளியில் வர முடியும்? அது கொஞ்சம் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ப்ராக்டிக்கலாக வந்து நீங்கள் இது பண்ணணுன்னா, இப்போ பிஹேவியரல் அடிக்ஷன் நீங்கள் சொன்ன மாதிரி பிஹேவியர்னால் இதுக்கப்புறம் நான் வந்து ஸ்மோக் பண்ணுறேன், சாப்பிட்டதுக்கப்புறம் ஸ்மோக் பண்ணுறேன், இல்லைனா இந்த டீ கடையில் போய் நான் ஸ்மோக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அந்த எந்த பிஹேவியர்னு கண்டுபிடிக்கணும். எந்த இடத்துல நீங்கள் போய் ஸ்மோக் பண்ணுறீங்க, எதனால் ஸ்மோக் பண்ணுறீங்கன்றதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கடையை மாற்றணும், கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இடத்த மாற்றணும். இடத்த மாற்றிட்டீங்க, ஃப்ரெண்ட்ஸு கூடயே வர்றாங்க, ஸ்மோக் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸு கூடயே வர்றாங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அசோசியேஷனை மாற்றணும். அசோசியேஷனை மாற்றணும். அந்த ஃப்ரெண்ட்ஸு கூட இருங்க, அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க, வேறு நேரத்தில் இருங்க, அந்த ஸ்மோக் பண்ணுற நேரத்தில் இருக்காதீங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு எந்த பிஹேவியர்னு கண்டுபிடிச்சி அந்த பிஹேவியரை நம்ம ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறமும் நீங்கள் வந்துட்டீங்க, ஆனால் வந்து உங்களுக்கு கை கால்லாம் நடுங்குது, என்னால் முடியல, ஸ்மோக் பண்ணாமல் முடியல, அந்தளவுக்கு கிரேவிங் இருக்குது அப்படின்னா வந்து நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் மருத்துவரை தான் அணுகணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் அதே மாதிரி ரீப்ளேஸ் பண்ணலாம், இந்த ஹேபிட்டெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணலான்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதே மாதிரி இப்போ வந்துட்டு ஒரு டீ குடிக்கும்போது
ஹெல்த்தி ஸ்நாக்ஸாக எதாவது சாப்பிட்லாம், இல்லைன்னா டீ குடிக்கிறதுன்னு வந்து கடையை மாற்றலாம். அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸு, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு. ஸ்ட்ரெஸ்ஸில் வந்துட்டு நான் இது பண்ண ப்ராஜெக்ட்டு, அந்த ப்ராஜெக்ட்டை முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப இதுவாச்சு. ஸோ ஹெல்த்தி ஹேபிட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் டீலிங். ஹெல்த்தி ஹேபிட்ஸ்னால் என்ன, எக்ஸசைசஸ்ஸு, அதுக்கப்புறம் நீங்கள் பாசிட்டிவ் அசோசியேஷன், ஃப்ரெண்ட்ஸ் பாசிட்டிவாக இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி நம்ம அதுலேருந்து வெளியில் வர ட்ரை பண்ணலாம். நீங்களாக பண்ணிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எங்கேன்னு கண்டுபிடிச்சி அந்த அசோசியேஷன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். ஃபைன். இப்போ நான் இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற டாக்டர்ஸ்ட்டெல்லாம் பேசும்போது ஒரு சில நேரம் கேட்பேன், இதெல்லாம் பண்ணுறதுக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் செலவாகும் அப்படின்னு. ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டாக இருக்கும். அதை கேட்டாலே நிறைய பேருக்கு பயம் வந்துடும். ஐயோ, அது அவ்வளோ அமௌண்ட் நான் செலவு பண்ணுறதுக்கு நான் இந்த பழக்கத்தையே விட்டுறேன். கரெக்ட். அந்த மாதிரி இப்போ கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு சொல்லி எத்தனை லட்சத்தை நான் செலவு பண்ணணும் இந்த மாதிரி எனக்கு வந்துருச்சுன்னா பேசிக்காக? இப்போ நம்ம வந்து ஒரு ஓரல் கேன்சரே எடுத்துப்போம். ஓரல் கேன்சரோ இல்லை வந்துட்டு தொண்டை புற்றுநோயோ எடுத்துப்போம். இப்போ வந்து அதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப early, இப்போ நான் சொன்ன பெஸ்ட் கேஸ் சினாரியோ, இப்போ ஒரு அந்த டெய்லரு, ஆட்டோக்காரர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்குலாம் நல்ல ஸ்கீம்லேயே நாங்கள் பண்ணிட்டோம். சிஎம் ஸ்கீம்லேயே பண்ண முடிஞ்சது. பட் அந்த மாதிரி எல்லாமே நம்ம பே பண்ணி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு சாதாரண ஒரு சின்ன இது வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு மினிமமாக ஒரு 1,00,000 ஆகும். அதாவது ஒரு ரொம்ப கம்மியான ஹாஸ்பிட்டல், ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல், பட் ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் ஹாஸ்பிட்டல். இதுவே பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் நீங்கள் போகும்போது அதுவே வந்து ஒரு 2-3 லட்சம் வரைக்கும் ஆகலாம். இது வந்து நான் ஒரு ரொம்ப early-ஆக வந்து சிங்கிள் ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்கிறேன். எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முக்கியமானது தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ஓரல் கேன்சர்ஸ் ஒரு 10 பேர் வந்தாங்கன்னா 7-8 பேர் வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் வர்றாங்க. அட்வான்ஸ் ஸ்டேஜில்னு வரும்போது பார்த்திங்கன்னா வந்து மல்டி மாடல் ட்ரீட்மெண்ட், அதாவது பலதரப்பட்ட ட்ரீட்மெண்ட்டு பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அவங்களுக்கு சர்ஜரியும் தேவைப்படும், அதுக்கப்புறம் தெரப்பியும் தேவைப்படும், ரேடியேஷனும் தேவைப்படும், அந்த மாதிரிலாம் தேவைப்படும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு டெர்ஷரி சென்டர், ஒரு 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டல், ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவ் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சத்துக்கு மேலே ஆகிடும். தேங்க அப்பாடி அப்பா. ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஹாஸ்பிட்டலாக இருந்தால் கூட ரொம்ப இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நடக்குது. எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் அவங்களுக்கு வந்து இலவசமாக தரமான சிகிச்சைகள்லாம் நடக்குது. பட் அதை நம்ம அண்டர்கோ பண்ண போகிறோமா? அந்த ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செலவுன்றதை விட அந்த ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாம் முடிக்கிறதுக்கு வந்து ஒரு 5 மாதத்துலேருந்து 6 மாதம் ஆகிடும். இப்போ சப்போஸ் வந்து ஒரு சர்ஜரி பண்ணுறோம், சர்ஜரி ப்ளஸ் கீமோ ரேடியேஷன் மட்டும் கொடுக்குறோம்னா 4 மாதம் ஆகும். சர்ஜரி, ரேடியேஷன், கீமோ இது 3 கொடுக்குறோன்னா 6 மாதம் வரைக்கும் ஆகும். ஸோ அந்த 6 மாதம் ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்க போகிறோமா? அதுவும் சிவியரான ட்ரீட்மெண்ட் தான், அந்த படத்தில் நீங்கள் காட்டின மாதிரி தான். ப்ளஸ் கஷ்டப்படுற மாதிரி, ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி கஷ்டப்படுற மாதிரி ட்ரீட்மெண்ட்னா இப்போ அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் வருமுன் தடுக்கிறது தானே பெட்டரு. வந்தவங்களுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்பிக்கை கொடுக்குறோம், அது வேறு விஷயம். பட் வரத்துக்கு முன்னாடி தடுக்கிறது தானே பெட்டரு. பார்த்தீங்கன்னா இப்போ டொபாக்கோன்றது வந்து இண்டிஜினஸாக இந்தியாவில் இருந்ததில்லை பல காலம் முன்னாடி. அது எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஒரு ஃபார்மிங்காக இங்கே பிரிட்டிஷால் இது பண்ணிவிட்டு அது வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மேனுவல் லேபரர்ஸு, அதாவது உடல் உழைப்பு அதிகமாக இருக்கவங்களுக்கு ஆரம்பித்தது. இப்போ நீங்கள் நிறைய பார்த்திங்கன்னா வந்து இப்போ நான் டிரைவர்ஸ், நான் தூங்கணும் இல்லைன்றதுக்காக போட்டேன், இல்லை வந்துட்டு நம்ம ஒர்க்கர்ஸ் இதில் ஒர்க் பண்ணுறாங்க, இந்த நம்ம கட்டடம் கட்டுறவங்க, அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்குது. சொஃபிஸ்டிகேட்டடாக அவங்க பொருளாதாரம் உயர பார்த்திங்கன்னா அந்த டொபாக்கோ வந்து வாயில், அதாவது டொபாக்கோ வந்து சூயிங் டொபாக்கோவோட ஸ்மோக்கிங்காக போகுது. இப்போ ஐடியில் இருக்கிறவங்க இல்லை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டடாக சிகரெட்ஸ் பிடிக்கிறாங்க. இப்போ சிகரெட்ஸ்லேருந்து தாண்டி சிகரெட்ஸ் இதாகுதுன்னு சொல்லிட்டு சிகரெட்ஸு, வேப்பிங் அதெல்லாம் பண்ணுறாங்க. பட் இப்போ இந்த வருஷத்தோட இந்த நோ டொபாக்கோ டேன்ட்டு வந்துட்டு WHO வருஷம் மே 31 கடைப்பிடிப்பாங்க. ஸோ இந்த வருஷத்தோட தீம், ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு தீம் வைப்பாங்க. அந்த தீம் பார்த்திங்கன்னா அன்மாஸ்கிங் தி அப்பீல். அதில் மெயினாக அவங்க சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த குழந்தைங்கன்றது போது இந்த ஸ்கூல் படிக்கிறவங்க, இந்த காலேஜ் படிக்கிறவங்களாம் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிகரெட்ஸை ரொம்ப அட்ராக்டிவ் ஆக்குறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறது, அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டு அந்த குழந்தைங்களுக்கு டார்கெட்டடாக பண்ணுறது, ஸோ தட் அவங்கள டார்கெட் பண்ணுறாங்க. இப்போ சிகரெட் கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா, ஸோ அவங்க சிகரெட் கம்பெனிஸில் வந்து ஒரு 3 பேர் ஒருத்தர் சிகரெட் பிடிக்கணும்னா அதில் ஒருத்தர்லேருந்து 2 பேர் வந்து
அந்த புகையில காரணமாகவே இறந்துருவாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்களா அவர்லாம் பண்ணார் அண்ணா 10 பேர் பிடிச்சாங்கன்னா அதில் 7-8 பேர் சிகரெட் ஒரு டொபாக்கோட டைரக்ட் காஸ்ட்டில் இறந்துருவாங்க. அந்த ஒருத்தர் 2 பேரை மட்டும்தான் நம்ம பிடிச்சிட்டு அவர் இப்படி இருந்தார் இவர் இப்படி இருந்தாருன்னு, மீதி அந்த 7-8 பேரை நம்ம விட்டுடுறோம். ஸோ நிறைய பேர் வந்து இப்போ என்ன சொல்ல வந்தோம்னா இந்த சிகரெட்ஸு இதெல்லாம் பிடிக்கும்போது அதனால் இறக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு யார் கஸ்டமரு சிகரெட் கம்பெனிக்கு? யங் ஏஜ் பீப்புள் தான். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு சிகரெட்டுன்றது வந்து ஸ்மோக் பண்ணால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிடும். எல்லா பேரண்ட்ஸ்க்கும் தெரியும் ஸ்மோக்கிங் இஸ் பேடுன்ட்டு. அதை ஈஸியாக ஸ்மோக் பண்ணணும், ஏதோ ஒரு அங்கங்கே பார்க்கில் போய் எங்கேயோ ஓரமாக நின்று பிடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ இது வேப்பிங்னு வரும்போது இன்னும் கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டடாக வந்து அவங்கள டார்கெட் பண்ண முடியுது. ஸோ சொஃபிஸ்டிகேட்டடாக அவங்கள வந்து இந்த வேப்பிங்கு இந்த மாதிரி கூல்லிப்பு அந்த மாதிரி சின்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி குழந்தைங்களையும் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அந்த அப்பீலை அன்மாஸ்க் பண்ணணுன்றது தான் இந்த WHO இந்த வருஷம் தீம். ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன் வியூவர்ஸ்க்குன்னா, இந்தளவு கூட டார்கெட் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்கூல் பீப்புள்லேயும் டார்கெட் பண்ணி அவங்கள தே ஆர் மேக்கிங் தம் அடிக்ட். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ஆக்சுவலாக நிறைய விஷயம் இன்றைக்கி நம்ம பேசணும். நிச்சயமாக மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் மிக உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய நேரத்துக்கு மறந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆமாங்க, இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான டாபிக்ங்க. அதுவும் கடைசியாக டாக்டர் சொன்னது ரொம்ப முக்கியம். யாரை எப்படி டார்கெட் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். இந்த கைனிம்பாங்க அதும்பாங்க இதும்பாங்க, அதுக்கெல்லாம் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் கூட அந்த விளம்பரங்களுக்கெல்லாம் கூட வந்து நடிப்பாங்க. அப்போ பார்க்கும்போது எனக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ இருக்கார், அவர் இதை பண்ணுறாரு அப்போனா நானும் பண்ணலாமே அப்படிலாம் கூட தோணும். ஆனால் அந்த விளம்பரத்தில் அவங்க வாயில் போடுற எதுவுமே அவங்க ஒரிஜினலாக வாயில் போடுவாங்களான்னா போடவே மாட்டாங்க. அது விளம்பரத்துக்காக உள்ள வேறு எதையோ போட்டிருப்பாங்க. இதெல்லாம் கூட நம்ம எஜுகேட் பண்ணணும். அதே மாதிரி இந்த வேப்பிங்கிறது சிகரெட்டுங்கிறது எனக்கு பிடிச்சா ஸ்மெல்லு வராதுங்கிறது, எனக்கு புகை இது பண்ணாதுங்கிறது. ஏன்னா அந்த காலத்தில் இப்போ சிகரெட்டை போட்டால் பார்க்க உடனே போட்டு ஸ்மெல்லு வருதான்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் இப்போ இல்லை. ஸோ நீங்கள் இதை செய்யலான்னு அந்த சிகரெட் கம்பெனிக்காரங்கள்லாம் அவங்களுடைய வியாபாரம் தானே. அப்போ அதுக்கு வந்து குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்காரங்களெல்லாம் அவங்க வந்து அட்ராக்ட் பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிலாம் செய்கிறாங்க. இதெல்லாம் கூட நம்ம நோட் பண்ணி நம்ம பிள்ளைகளை கொஞ்சம் கவனமாக வளர்க்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி முக்கியமாக எனக்கு இந்த தூக்கம் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக, இந்த உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணுங்கிறதுக்காகலாம் நம்ம போட ஆரம்பித்தோன்னா அது நமக்கு ஒரு அடிக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அடிக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா நிச்சயமாக நமக்கு கேன்சரில் கொண்டு போய் அது விட்டுரும் அப்படிங்கிறது தான். ஏதோ ஒரு வகையில் சமூக பொறுப்பு இருக்கணுங்கிறதெல்லாம் கூட 2ஆம் பட்சம். ஒரு குடும்ப பொறுப்பு இருக்கணுங்கிறது தான் முக்கியம். நேற்று நான் பார்த்தேன், ஒரு அக்கா ஒரு கடை வச்சுருக்காங்க. ஒரு அக்கா, அந்த அக்கா கடையில் ஒருத்தர் வந்து 4 இட்லி வாங்கிட்டு போகிறாரு. கையில் ஒரு தண்ணி பாட்டில் வச்சுருக்காரு, ஒரு கப்பு வச்சுருக்காரு. அவர் வந்து இட்லியும் வடையும் வாங்கிட்டு போகிறார். அந்த அக்கா என்கிட்ட சொல்கிறாங்க, 1 வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கு வந்துட்டு வலிப்பு வந்துச்சு, இப்படி ஆயிட்டாரு, இனிமேல் நீங்கள் குடிச்சிங்கன்னா இறந்துருவீங்கன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு. என் மக வயசு, அந்த அக்கா மக வந்து 5 வயசு குழந்தை, அந்த வயசு தான் அவருக்கும் ஒரு மக இருக்குது. அந்த பிள்ளைய இவர் கல்யாணம் பண்ணியிருக்கிற பிள்ளைய பார்த்தா சின்ன பிள்ளையா இருக்கும், பாவம். ஆனால் திருப்பி குடிக்கிறதுக்கு தண்ணி பாட்டில் கப்போட இந்த வடையை வாங்கிட்டு போகிறேன் பாருவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையே ஒரு இல்லாட்டி கைவிடப்பட்ட நிலைமைக்கு கொண்டு போய். குடும்ப பொறுப்பு நமக்கு இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இந்த டாபிக் பேசும்போது மட்டும் ஒரு மன நிறைவோடு பேசுவேன். எங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சேர்த்து கூட நான் பேசுவேன். நிறைய பேர் நம்ம ஆஃபீஸில் ஒரு 35-40 பேர் தேநீரில் மொத்தமாக டீமில் வேலை செய்கிறாங்க. நிறைய பேருக்கு 95-96% மக்களுக்கு, அந்த பீப்புளுக்கு வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு தண்ணி அடிக்கிறது, சிகரெட்டு பிடிக்கிறது, இந்த பாக்கு போடுறது, இந்த புகையிலை பயன்படுத்துகிற பழக்கமே கிடையாது. நாங்கள் அதுக்குள்ளே போகவே மாட்டோம். அதனால தான் எங்களால் அதை வெளிப்படையாக ஒரு தைரியமாக சொல்லவும் முடியுது. உங்கள் குடும்பத்துக்கும் நீங்களும் பார்த்துக்கோங்க, செஞ்சுக்கோங்கிறது தான் இதன் மூலமாக நான் சொல்ல வர்றேன். இந்த மருத்துவமனையினுடைய டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். யாரெல்லாம் கேன்சரில், எந்த விதமான கேன்சராக இருந்தாலும் சரி, கேன்சரில் நான் இருக்கேன், எந்த ஆஸ்பத்திரிக்கு எனக்கு போகிறதுன்னு தெரியலை, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னும் போது நீங்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு தரமான சிகிச்சை, சேவை மனப்பான்மையில் ஒரு குறைந்த ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே இங்கே வந்து கொடுத்துட்ருக்காங்கிறத மீண்டும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியாக இருக்குது. நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேரும் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு ஆராவில் சத்தமாக வழங்கும் பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி. அடிச்சது போதுண்டா,